peacemakers of Christo. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முதல் ராஜாக்கள் 18வது அதிகாரம் 41 to 45 வரைக்கும் பார்க்கும் பொழுது, பின்பு எலியா ஆகாப்பை நோக்கி, நீர் போய் புசித்து குடி, பெருமழையின் சத்தம் கேட்கிறது என்றான். ஆகாப் புசிக்கவும் குடிக்கவும் போனான். எலியாவோ கர்மேல் மலையின் உச்சிக்கு ஏறி தரையில் குனிந்து தன் முகம் தன் முழங்காலுக்கு நடுவே இருக்க செய்து தன் வேலைக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திரத்தின் திசையாக பார்த்து வா என்றான். அவன் போய் பார்த்து அங்கே ஒன்றும் இல்லை என்றான். அதற்கு அவன், நீ 7 முறை திரும்பி போய் வா என்றான். 7ஆம் முறை அவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனின் உள்ளங்கை அளவு சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உன்னை தடை செய்யாதபடிக்கு நீ ரதத்தை பூட்டிக் கொண்டு இறங்கி போ என்று சொல் என்றான். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் இருண்டு பெருமழை பெய்தது. ஆகாப் ரதமேறி இஸ்ராயலுக்கு போனான். எலியா காலத்திலே இஸ்ராயல் மக்களுக்கு மழையே இல்லை. 3.5 வருடங்கள் ஆனது. பயங்கரமான பஞ்சம். மக்கள் எல்லாம் அல்லாடி போயிட்டாங்க. During the reign of King Ahab, there was a famine in Israel. There was no rain. People had no food to eat. They could not cultivate anything. There was no water source. There was no water to drink. And King Ahab rushed to the prophet Elijah and pleaded him, pray to the Lord that he may pour out rain over us. He may pour out his blessing over the people of Israel. எலியா முழங்கால் படியிட்டு முகம் குப்புற விழுந்து, ஆண்டவரே இறங்கும் இறங்கும் என்று கேட்ட பொழுது, ஆண்டவர் கருணை கொண்டு மேகத்தின் வழியாக உள்ளங்கை அளவு கார் மேகத்தை உருவாக்கி மழையை பொழிய செய்கின்றார். The prophet prayed to the Lord. The Lord poured out a mighty rain over the land of Israel. இன்றைய அளவிலும் தெய்வ பிள்ளைகளே, உன் வீடு பஞ்ச வீடாக இருக்கலாம், உன் வீடு கருகி போயிருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கை அசுத்தமாக இருக்கலாம், உன் வாழ்க்கை அழிந்து போச்சு என்று நினைக்கலாம், உன்னுடைய வாழ்க்கையில நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், உன்னுடைய தொழில் வீணா போயிருக்கலாம், உன்னுடைய படிப்பு வீணா போயிருக்கலாம், உன்னுடைய முயற்சிகள் வீணா போயிருக்கலாம், உன்னுடைய பணங்கள் வீணா போயிருக்கலாம். ஆனால் ஒரு ஜெபம் மாற்றுகின்றது. My child, throughout your life you suffered and you earned some money. You lost it. You lost your studies. You lost your hope. You lost the prayerful mood. You lost your family. You lost your loved ones. You lost your business. You lost all that you had. You lost all the hope. You lost your life. Do not worry. One prayer will change the whole world. One prayer will change the whole world. The Lord will open his mighty heaven and pour out his mighty blessings upon you. Do not be dismayed. Do not be afraid. Do not be afraid. The Lord will take care of you. The Lord will bless you. The Lord will carry you. You are his child. Have faith on him. You lost everything. Of course, I accept. You lost everything. You are in tears. You are in fears. You are in fear because the debt has increased. You lost all the business. You lost your marital relationship, marital life. You lost your child. Child has gone away. Child has gone astray. Don't worry. One prayer, a mighty prayer, a deep prayer, a offering prayer will change your life. எலியா ஜெபித்தான். எப்படி ஜெபித்தான்? சும்மா ஜெபிச்சானா? ஆண்டவர் அவனுக்குள்ளாய் கொண்டு வந்தான்.
ஆண்டவரை அவனுக்குள்ளாய் கொண்டு வந்தான். He brought the Lord into himself. Lord come. And when the Lord came in, the world listened to him. The world listened. The rain listened to him. He knew that the sky was coming. He knew the cloud was coming. He knew that rain was coming. He knew that the rain was coming forcefully, and he guided King Agab to run away. He instructed him to take his chariot and run away. தெய்வ பிள்ளைகளே, கடவுளை அவனுக்குள்ளாய் கொண்டு வந்த பொழுது அவன் உடலை மறந்து விட்டான், அவனுடைய ஆத்மாவை மறந்து விட்டான், அவனுடைய எண்ணங்களை மறந்து விட்டான். அவனுக்குள்ளாய் ஆண்டவருடைய பரிசுத்த சக்தியை கொண்டு வந்த பொழுது அந்த ஆண்டவர் ஆணையிட்டார், கார்மேகமே வா, மலையே வா என்று ஆணையிட்டார். ஆணையிட்ட பொழுது அந்த பரிசுத்த வார்த்தையினாலே அந்த கார்மேகமும் மலையும் அந்த இடங்களெல்லாம் நிரப்பியது. வேகமாக வந்து எதெல்லாம் தாகமாக இருந்ததோ அதையெல்லாம் நிரப்பியது, அந்த தாகத்தை தீர்த்தது. Now you are also thirst. நீயும் தாகமாய் இருக்கிறாய். You are also thirst. The Lord will quench your thirst. The Lord will pour out his holy water into your thirst. My dear child, do not worry. Do not be dismayed. The Lord is our God. The Lord speaks to us. The Lord will bless us. The Lord will guide us. The Lord will protect us. Don't believe all the worldly failures or worldly persons. Have God in you. When God comes, faith comes automatically. புரிஞ்சுச்சா நான் தெரியல. தெய்வ பிள்ளைகளே, எலியா கடவுளை அவனுக்குள்ளாய் கொண்டு வந்தான். அபிரகாம் தெய்வமே, அபிரகாமோடு இருந்த தெய்வமே, ஈசாக்கோடு இருந்த தெய்வமே, இஸ்ராயலோடு இருந்த தெய்வமே, என்னோடும் இருக்கிற தெய்வமே வழி நடத்தும். இந்த பிள்ளைய வழி நடத்தும், குடும்பத்தை வழி நடத்தும், ஆண்டவரே தொழில வழி நடத்தும், வியாபாரத்தை வழி நடத்தும். 100 மடங்கு ஆசீர்வாதங்களை கொடும், 100 மடங்கு ஆசீர்வாதங்களை கொடும், உன்னத சக்தியை கொடும். ஆண்டவரே இந்த பிள்ளைங்க ஃபெயிலியரை பார்க்கவே கூடாது. ஆண்டவரே ரட்சிப்பை கொடும், ஆண்டவரே ரட்சிப்பை கொடும், உடல் சுகத்தை பரிபூர்ணமாக கொடும், பரிபூர்ணமாக கொடும். ஆண்டவரே இவர்கள் எழுந்து நடக்கணும். ஆண்டவரே இவர்கள் அவருடைய தோல்விகள் அனைத்தும் மாயமாய் போயிடும், பயம் மாயமா போகணும். ஆண்டவரே நீர் வாரும். ஆண்டவரே ஜெபி ஜெபி, உனக்குள்ளாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஜெபி, நிச்சயம் வாழ்வடைவாய். ஆமென். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய முதன்மையாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய சபைக்கு உங்களால் முடிந்த உதவிகளை அன்றாட நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக எங்களுடைய ஆயர் மோஸ்ட் ரெவரண்ட் ஹிபோரா குசாலா சார்பாகவும் எங்களுடைய சபை தலைவர் ஃபாதர் கிஷோர் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் அனுப்புகின்ற ஒவ்வொரு பழைய துணி, பத்தாத துணி, புது துணிகள் அனைத்தையும் மற்றும் நோட்டு, பேனா, புஸ்தகங்கள் மற்றும் சோலார் லைட் அனைத்தையும் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருப்பதை இதோ இந்த போட்டோல உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம். ரொம்ப நன்றி. கடவுள் நிறைவாக உங்களுடைய நல்ல உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆசீர்வதிக்க நாங்கள் அன்றாட ஜெபித்துக் கொள்கின்றோம். மற்றுமாக
உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றா உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு பேனா புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் அதை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்காக கடவுள் முன்னிலையில அமர்ந்து கொண்டு 2 மணி நேரம் எல்லா ஜபங்களையும் சொல்லி கொண்டு ஆண்டவரோடு பேசிக்கொண்டு உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறேன். உங்களுடைய விண்ணப்பங்கள் நிறைவேறாமல் இருந்தால் நேர்த்தி திருப்பலி அர்ப்பணிங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிக்கலாம். நான் உங்களுக்காக இறை இரக்கத்தின் ஜெபமாலையிலும் நற்கருணை ஆராதனையிலும் உன்னத திருப்பலியிலும் அனுதினமும் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம். மற்றுமாக உங்களுடைய குடும்பத்தில் யாராவது மரித்திருந்தால் அவர்களுக்காக கிரகோரியன் மாசை நீங்கள் அர்ப்பணிக்கலாம். 30 திருப்பலி, ஒவ்வொரு திருப்பலிக்கும் ரூபாய் 100 உங்கள் அன்பு காணிக்கை அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக மிரக்கிள் ஆயில், அதிசய எண்ணெய், இது எல்லா நோய்களுக்கும், ஆஸ்மா நோய்க்கும், நெஞ்சு வலிக்கும், வயிற்று வலிக்கும், முழங்கால் வலிக்கும், தலை வலிக்கும், நரம்பு வலிக்கும், இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். எல்லா நோய்களுக்கும் அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமையுள்ள எண்ணெய், இதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியார் தகடு, செபஸ்தியார் தகடு செய்வதற்காக கட்டு ஜபங்களை வைத்து எழுதி கொடுத்தார்கள். அந்த ரகசிய கட்டு ஜபங்கள் உடையவை இந்த புத்தகம். இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்கள். செய்வினைகளை அகற்றுவதற்கு, குடும்பம் வளர்வதற்கு, குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடப்பதற்கு இது மிகவும் உதவும். இதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். தெய்வ பிள்ளைகளை, இந்த சேனலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் குரூப்ல மற்றுமாக ஃபேஸ்புக்ல இதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். இந்த ஊழியத்தை உங்க கையில் ஆண்டவர் ஒப்படைத்திருக்கிறார். நீங்கள் பிடித்திருந்தால் இதை நீங்கள் மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்தும்படியாக, அவங்க விண்ணப்பங்களையும் அனுப்பும்படியாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all.